பொதுவாக வந்து இந்த பப்ளிக்கில் பேசுகிறது ஒரு காமெடி ஒன்று இருக்கும். குரூப்பாக இருக்கிறப்ப வந்து எனக்கு ஒரு ஒரு தாட் இருக்கும், இது சொல்லான் இருக்கும். ஆனால் யோசிச்சுட்டே இருப்பேன், நம்ம சொல்லான் இருக்கும்போது இன்னொருத்தர் சொல்லிடுவாங்க. அதாவது எல்லாரும் முன்னாடி ஒரு விஷயத்த சொல்கிறது வந்து அவ்வளோ ஹெசிடேஷனாக இருக்கும். நம்ம சொன்னால் தப்பாக இருக்குமோ? ஒரு குரூப் காலில் இருக்குன்னா வந்து நமக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், நமக்கு ஒரு சஜஷன் இருக்கும். ஆனால் சொல்கிறது பயங்கரமாக யோசிப்போம். ஸோ பேசிக்காக வந்து இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் எல்லாரும் முன்னாடி பேசுகிறது வந்துட்டு நம்ம சொன்னால் தப்பாயிருமோ, ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, அந்த தாட் பயங்கரமாக இருக்கும். இன்னொரு பக்கம் இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் வந்து பயங்கரமாக பேசுவாங்க. எனக்கு பர்சனலாக வந்து இந்த காமெடியன்ஸ் பேசுகிறது வந்து ரொம்ப பிடிக்கும். ரீசனாக வந்து சமையர் அண்ணா வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ பண்ணியிருப்பார். பெருசாக விஷுவல்ஸ் பெருசாக இது மாதிரிலாம் அவர் பேசுகிறது தான் வந்து கம்ப்ளீட்டாக கான்டென்ட்டு. எனக்கு தெரிஞ்சு 55 மில்லியன் தாண்டி இந்த வீடியோ போயிட்டுருக்கு. எனக்கு பர்சனலாக யார் பேசுகிறது வந்து ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் ஆகுனா வந்து சீரியஸாக டோனில் பேசுகிறத விட வந்து ரொம்ப யதார்த்தமாக நமக்கு அவங்க பேசுறது கேட்டுகிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஆளுங்க பேசுறது வந்துட்டு நேச்சுரலாக அட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு எவிடன்ஸ் தான் வந்து அந்த சமையர் அண்ணாவுடைய வீடியோ. இப்போ ரீசெண்டாக ஒரு புக் வாங்கியிருந்தேன். இப்போ நான் ரொம்ப நாளாக வந்து இந்த வீடியோஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து பேசுகிறது வந்து நம்ம பேசுறது இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு டாக் லைக் டெட் அப்படின்ற ஒரு புக் வாங்கியிருந்தேன். டாக் லைக் டெட்னா வந்து இந்த டெட் டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி பேசுகிறாங்க, நிறைய டெட் டாக்ஸ் வந்து பயங்கர ஒரு ரெசனேட் ஆகும், பயங்கரமாக வைரல் ஆகிருக்கும். பட் இப்போ கூட வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம காலேஜ் படிக்கிறப்பலாம் வந்து 10 இயர்ஸ் பேக் வந்து டெட் டாக்ஸ் கேட்குறதே வந்து நான் இந்த டெட் டாக்ஸ் கேட்டேன். அதுவே வந்து ஒரு பேர் பயங்கர பெருமையாக சொல்லுவாங்க. ஏன்னா டெட் டாக்ஸ் வந்து அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இன்ஃபர்மேட்டிவ்க்கு மேலே வந்து நமக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகும். ஸோ அந்த புக் வாங்கிடுறேன், எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டாக் லைக் டெட் படிக்கிறப்போ வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. இப்போ ஒரு சில பேர் அவங்களுக்கு பிடிச்ச டாபிக் ஒன்று பேசுகிறா இருந்தால் வந்து அவங்க ஃபேஸ்லேயே தெரியும். ரொம்ப அவங்களோட பேஷனை பற்றி பேசுகிறது, அவங்களுக்கு வந்து பயங்கரமாக ரெசனேட் ஆகிற ஒரு பாயிண்ட்டை பேசுகிறப்போ அவ்வளோ லைவ்லியாக பேசுவாங்க. அதே வந்து நான் வந்து ஒரு டாபிக் எடுக்கிறேன், அது எனக்கு பர்சனலாக எனக்கு அந்த டாபிக் மேலே கனெக்ஷனே இல்லை, எனக்கு அது பெருசாக பேஷன் இல்லைங்கும்போது நான் அதை பற்றி பேசுகிறப்போ வந்து அதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நம்ம சூஸ் பண்ணுற டாபிக்ஸ் வந்து நமக்கு வந்து பயங்கர பேஷனோடு இருக்கிற டாபிக்ஸாக இருக்கணும். என்னோடய பர்பஸ், என்னோடய ஐடென்டிட்டி ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி டாபிக் இருக்கும். அது நேச்சுரலாக நான் பேசுகிறப்போ வந்து அடுத்தவங்களுக்கு அது ஃபீல் ஆகுன்ற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது வந்து பர்சனல் ஸ்டோரிஸ். நான் வந்து பர்சனலாக வந்து அந்த பர்சனல் ஸ்டோரி ஷேர் பண்ண அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டேன். இப்போ தான் ஒரு சில வீடியோஸில் வந்து ஒரு கான்டென்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து பர்சனல் ஸ்டோரிஸ் ஆட் பண்ணி எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். ஸோ பர்சனல் ஸ்டோரிஸ் ஆட் பண்ணும்போது அடுத்தவங்களுக்கு வந்து அது ரெசனேட் ஆகும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. மூணாவது வந்து நிறைய ஐடியாஸ் கொடுக்கும்போது வந்துட்டு நம்ம மைண்டால் வந்து மல்டிபிள் ஐடியாஸ் வந்து அது வந்து அதை எடுக்க முடியாது. ஸோ ஒரு வீடியோவில் ஒரு சிங்கிள் ஐடியா அதுதான் வந்து எசன்ஸாக இருக்கணும் அப்படின்ற விஷயம் சொல்லியிருப்பாங்க.